Hello students, welcome to Chemistry First YouTube channel. In the video Unit 3 P block elements 2 ammonia voda chemical properties and uses இததான் brief பார்க்க போறோம். Previous video ammonia voda preparation and physical properties பார்த்துட்டோம். So உங்களுக்கு நல்லா தெரியும் ammonia is a pungent smelling gas. அப்புறம் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் ஒன்னா சேர்ந்து நமக்கு அமோனியா கொடுக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிற அமோனியாவை let us see அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். சோ இதுக்கு 8 கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. The first one is action of heat. Next one is reaction with air or oxygen. Third property is reducing property. Fourth one வந்து reaction with acids. Fifth one reaction with chlorine and chlorides. Sixth one formation of amides and nitrites. Seventh one reaction with metallic salts. The last one பாத்தீங்கன்னா formation of amines. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு क्वेश्चंस வந்து either 2 மார்க்ல கேட்பாங்க அல்லது ஒரு 4 ஈக்குவேஷன்ஸ் ரியாக்டன்ட் கொடுத்துட்டு they may ask you to fill the products. So but உங்களுக்கு இதுக்கு எல்லா ரியாக்ஷன்ஸும் நல்லா தெரியணும். இந்த நேம் சொன்னாலே you should know the products. First let us start from action of heat. So first நம்ம அமோனியாவை எடுத்திருக்கோம். எடுத்து நல்லா ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது அது வந்து டீகம்போஸ் ஆகி டிஃப்ரெண்ட் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸா ஃபார்ம் ஆகும். சோ ஹீட் பண்ணும்போது நம்ம சில கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். என்ன கேட்டலிஸ்ட் பாத்தீங்கன்னா மெட்டாலிக் கேட்டலிஸ்ட் லைக் நிக்கல் அண்ட் அயன். இப்போ அதோட கெமிக்கல் ரியாக்ஷன்ல பார்க்கலாம். We took ammonia. அமோனியாவை எடுத்து நான் முன்ன சொன்னேன் it should be heated above 500 degree Celsius, so greater than 500. catalyst வந்து metallic catalyst like nickel or iron. so இந்த ப்ராடக்ட் ஈஸியா உங்களை சொல்ல முடியும். இங்க N இருக்கு, கண்டிப்பா நைட்ரஜன் இருக்கும். H இருக்கு, கண்டிப்பா ஹைட்ரஜன் இருக்கும். so இந்த ப்ராசஸ் எடுத்து ரிவர்ஸா போட்டீங்கன்னா you can manufacture ammonia and the process will be called as Haber's process. சோ உங்களுக்கு திரும்ப நான் சொல்றேன், இந்த நைட்ரஜனும் ஹைட்ரஜன் இங்க ரியாக்டன்ட்ல வந்து அமோனியா ஒருவேளை ப்ராடக்ட்ல இருந்திருந்தா அது வந்து ப்ரிப்பரேஷன். சோ இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நிறைய கோரிலேஷன் இருக்கு. பட் இது ஒன் ஆஃப் தி நீங்க ரிமெம்பர் பண்ணிக்க வேண்டிய ஒண்ணு. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம், ரியாக்ஷன் வித் ஏர் ஆர் ஆக்சிஜன். சோ ஆக்சிஜன் கூட அமோனியா ரியாக்ட் ஆச்சுன்னா லிமிட்டெட் சப்ளைலயும் ரியாக்ட் ஆகும், அல்லது நம்ம ஆக்சிஜனை எக்ஸஸா வேணாலும் அமோனியா கூட பாஸ் பண்ணலாம். சோ ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துலயும் உங்களுக்கு டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லிமிட்டெட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன்ல பார்ப்போம். உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அமோனியா வந்து இட் டஸ் நாட் பர்ன் இன் ஏர். ஏர்ல அது பர்ன் ஆகாது, பட் இட் ஃப்ரீலி பர்ன்ஸ் இன் ஆக்சிஜன். பர்ன் ஆகும்போது அதோட ஃபிளேம் பாத்தீங்கன்னா இட் வில் பி yellowish flame. இப்ப ரியாக்ஷனை பார்ப்போம். இப்ப அமோனியா உங்களுக்கு ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி உங்களுக்கு ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா N இருக்கு, சோ நைட்ரஜன் கிடைச்சிரும். Hம் ஓவும் இருக்கு, so you will get water molecules. so oxygen, that is limited amount of oxygenல ஃப்ரீயா burn ஆச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா N2 and water molecules. so உங்களுக்கு ஈக்குவேஷன் நல்லா பேலன்ஸ் பண்ண தெரியும். you can balance the equation. நெக்ஸ்ட் பாருங்க, இப்ப நம்ம வந்து excess of oxygen பாஸ் பண்றோம். excess of oxygen பாஸ் பண்ணா அந்த ப்ராசஸ்க்கு பேரு ஆஸ்ட்வால்ட்ஸ் ப்ராசஸ். எப்பவுமே இந்த நேமிங் ப்ராசஸ் எல்லாம் நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரி தான் they will ask explain Ostwald process or write the equation for Ostwald process, அல்லது இந்த ரியாக்ஷனை கொடுத்துட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் கேட்பாங்க. so now let us see the reaction. so அமோனியா எடுத்திருக்கோம், அதே மாதிரி ஆக்சிஜன் கூட ட்ரீட் பண்றோம். ஆனா ப்ரீவியஸ்ல நம்ம கேட்டலிஸ்ட் ஆட் பண்ண மாட்டோம். பட் ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது எப்பவுமே நம்ம ஒரு கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணுவோம். அது என்னன்னு பாருங்க, இட் இஸ் அ பிளாட்டினம் கேட்டலிஸ்ட். ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த நைட்ரஜன் இங்க ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆயிரும். ப்ரீவியஸ்ல அது பண்ணாது, வெறும் நைட்ரஜன் கேஸாவே வந்துடும். சோ இந்த நைட்ரஜன் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி நைட்ரிக் ஆக்சைடை ஃபார்ம் பண்ணும். இங்க பாருங்க NO. அது கூட இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து வாட்டர் மாலிகூல்ஸ் எலிமினேட் ஆயிரும். so with excess oxygen we get a product that is nitric oxide and water molecules. water வந்து limited oxygenல இருக்கும், excess oxygenல இருக்கும். but nitric oxide you will get only with excess oxygen. அந்த ப்ராசஸ்க்கு பேரு Ostwald process. இப்ப நம்ம தேர்ட் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம்,
that is reducing property. So in the name பார்த்தாலே we could understand ammonia can act as a very good reducing agent. இது ஒரு நல்ல reducing agent ஆக்ட் பண்ணும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதால ஈஸியா ஒரு மெட்டல் ஆக்சைட மெட்டலா ரெடியூஸ் பண்ண முடியும். இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். மெட்டல் ஆக்சைடு நீங்க என்ன வேணா எடுத்துக்கலாம். யூ கேன் டேக் இட் கால்சியம் ஆக்சைடு ஆர் லெட் ஆக்சைடு ஆர் மெக்னீசியம் ஆக்சைடு, எதை வேணாலும் எடுத்தாலும் அது கரஸ்பாண்டிங் மெட்டலுக்கு, அதாவது லெட்டாவோ மெக்னீசியமாவோ கால்சியமாவோ நமக்கு ப்ராடக்ட்ல கிடைக்கும். சோ லெட் அஸ் see the equation. இங்க பாருங்க லெட் ஆக்சைடு எடுத்திருக்கோம் PbO, அமோனியா ஆட் பண்ணிருக்கோம். this act as a very good reducing agent and this reduces this PbO to Pb. see here, இங்க பாருங்க உங்களுக்கு Pb கிடைச்சிருக்கு. so PbO has been reduced to Pb. இங்க இருக்கிற நைட்ரஜன் அப்படியே நைட்ரஜன் கேஸா வந்துருச்சு. இந்த Hம் Oவும் சேர்ந்து நமக்கு வாட்டரா கிடைச்சிருச்சு. சோ ப்ராடக்ட்ட பை ஹார்ட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. சோ லெட் ஆக்சைடு மெட்டல் ஆக்சைடு கூட அமோனியா போட்டா மெட்டல் கிடைச்சிரும். ரிமைனிங் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்ல நீங்களே எழுதிடலாம். ஓகே, இங்கேயும் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா ஈஸியா பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இங்க N2 இருக்கிறதுனால இங்க நைட்ரஜனுக்கு முன்னாடி 2 போடுங்க. சோ இப்ப ஹைட்ரஜன் என்ன ஆயிடும் 6 ஆயிரும். அப்ப இங்க ஆல்ரெடி 2 ஹைட்ரஜன் இருக்கு, அப்ப இங்க 3 போடுங்க. 3 2s are 6. இப்போ ஆக்சிஜன் பாருங்க, ஆக்சிஜன் 3 ஆயிடுச்சு. சோ ரியாக்டன்ட்ல 3 ஆக்சிஜன் போடுங்க. அப்ப லெட்டுக்கு 3 ஆயிடுச்சு. சோ ப்ராடக்ட்ல 3 போடுங்க. சோ இந்த மாதிரி ஈக்குவேஷனை வந்து நம்ம மாத்தி மாத்தி போட்டு பேலன்ஸ் பண்ணணும். Hope you understood this reducing property. Now let us move on to fourth property, that is reaction with acids. இப்ப நம்ம அமோனியாவை எடுத்து ஆசிட் கூட ட்ரீட் பண்றோம். சோ உங்களுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா it is ammonium salt. சோ அது எப்படி கிடைக்குதுன்னு நம்ம இப்ப பாக்குறோம். அதுக்கு முன்னாடி பாருங்க, this reaction shows the affinity of ammonia for proton which is greater than that of water. so water விட affinity of ammonia to proton வந்து ரொம்ப ஹையரா இருக்கு. சோ அதனாலதான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, அம்மோனியம் சால்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. let us see the equation. சோ அம்மோனியாவை எடுத்துட்டோம், அது கூட ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் போட்டு ட்ரீட் பண்றோம். சோ ட்ரீட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஒரு சால்ட், தட் இஸ் அம்மோனியம் சால்ட். சோ இது ஈஸியா பேலன்ஸ் பண்ணிக்கலாம். சோ NH4Cl 3 ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜன் Cl. ஈக்குவேஷன் ஆல்ரெடி பேலன்ஸ்டா தான் இருக்குது. you no need to balance. this is the reaction with acid. so ஈஸியா எழுதிடுவீங்க அம்மோனியம் குளோரைடு சால்ட். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பாருங்க, ரியாக்ஷன் வித் குளோரின் அண்ட் குளோரைட்ஸ். சோ ஒரு சில இடத்துல அம்மோனியாவை எக்ஸஸ் ஆட் பண்ணுவீங்க, ஒரு சில இடத்துல குளோரினை எக்ஸஸ் ஆட் பண்ணுவீங்க. now we'll see the reaction with chlorine and chlorides with excess ammonia. அப்படின்னா உங்களோட ரியாக்டன்ட்ல அம்மோனியா எக்ஸஸா இருக்கும். அது எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, அம்மோனியா ரியாக்ட் பண்ணுச்சுன்னா ரெண்டுலயும் ப்ராடக்ட் வந்து என்னவா இருக்குன்னா ஒரு சால்ட் தான், தட் இஸ் அம்மோனியம் குளோரைடு. சோ அம்மோனியா குளோரின் கூட ரியாக்ட் ஆனாலும் சரி, குளோரைட்ஸ் கூட ரியாக்ட் ஆனாலும் the product will be ammonium chloride. இது ஈஸியா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஏன்னா குளோரின் குளோரைடு, அம்மோனியா இருக்கு அம்மோனியம் குளோரைடு. இப்ப அதோட ரியாக்ஷனை பார்ப்போம். அம்மோனியா எடுத்திருக்கோம் ஃபர்ஸ்ட், குளோரின் கூட ரியாக்ட் பண்றோம் Cl2. சோ நமக்கு கிடைக்க வேண்டிய ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மோனியம் குளோரைடு. பட் அது வந்து 2 ஸ்டெப்ல கிடைக்கும். இட்ஸ் a 2 step process. ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்ம் ஆகும்னா நைட்ரஜன் ஃபார்ம் ஆகும் along with that HCl. இந்த ஃபார்ம் ஆகுற குளோரைட்ஸ் தான் என்ன ஆகும்னா நமக்கு அம்மோனியம் குளோரைடா கிடைக்க போகுது. சோ இந்த குளோரைட்ஸ திரும்ப நம்ம அம்மோனியா கூட ட்ரீட் பண்ணுவோம். சோ இப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா NH4Cl. சோ இந்த NH3யும் இங்க இருக்கிற ஒரு Hம் Clம் சேர்ந்து NH4Cl கிடைக்கும். இப்ப this is a 2 step reaction. இப்ப இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண தெரியணும். இங்க N2 இருக்கு, அப்ப இங்க ரியாக்டன்ட்ல 2 நைட்ரஜன் போடுங்க. அப்ப ஹைட்ரஜன் எவ்வளவு ஆயிடுச்சு 6 ஆயிடுச்சு. சோ இங்க வந்து ப்ராடக்ட்ல 6 போடுங்க. 6 போட்டீங்கன்னா குளோரினுக்கு எவ்வளவு ஆயிடுச்சு 6 ஆயிடுச்சு. பட் ரியாக்டன்ட்ல 2 தான் இருக்கு. சோ put it 3. so 3 2s are 6. so the reaction is completely balanced. அப்ப இந்த 6 HCl வந்து அம்மோனியா கூட ரியாக்ட் பண்ணுது. சோ நமக்கு என்ன கிடைக்குது NH4Cl கிடைக்குது. பட் குளோரினுக்கு எவ்வளவு இருக்கு 6 இருக்கு. சோ அதனால நீங்க ரியாக்டன்ட்ல 6 போட்டுறீங்க. ஆனா நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இங்க 6 போட்டீங்கன்னா 6 நைட்ரஜன் ஆயிரும். அதனால இங்க அம்மோனியா கிட்ட ஒரு 6 போடுங்க. இப்ப நைட்ரஜன் இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, பேலன்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க ஹைட்ரஜனோட பாருங்க, இங்க வந்து 18 இருக்கு, இங்க ஒரு
6 இருக்கு. So 24. அப்ப இங்க பாருங்க 6 4s are 24. Now the reaction is completely balanced. So இப்ப X is ammonia அப்படின்னா இங்க மீனிங் பாருங்க. இங்க 2 அமோனியா இருக்கு. இங்க 6 ammonias இருக்கு. So இது ரெண்டையும் டோட்டல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8 அமோனியா இருக்கு. This is higher compared to that of chlorine. So chlorine காட்டிலும் அமோனியாவோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலதான் இந்த ரியாக்ஷனை நம்ம X is ammoniaன்னு சொல்றோம். Now let us see the same reaction, fifth reaction with excess chlorine. Okay. நான் முன்ன சொன்ன excess chlorine கூடன்னு இங்க பாருங்க அதே மாதிரி தான் ammonia reacts with excess of chlorine to give ammonium chloride. அந்த salt தான் கொடுக்கும். அதுல எந்த சேஞ்சும் கிடையாது. ஓகே, இப்போ அம்மோனியா எடுத்திருக்கோம். இது கூட chlorine ஆட் பண்றோம். First step பாத்தீங்கன்னா இது it is a two step process as I told you. First வந்து உங்களுக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா NCl3. This is nitrogen trichloride. NCl3 is nitrogen trichloride. Next பாருங்க HCl chlorides கிடைச்சிருச்சு. So next என்ன ரியாக்ஷன் நடக்கும்? இந்த chlorides திரும்ப அம்மோனியா கூட ரியாக்ட் ஆகி என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? So each எல்லா இதுலயும் அதே மாதிரி தான் பார்த்தோம். அம்மோனியா குளோரின் கூட ரியாக்ட் ஆகி chlorides ஃபார்ம் பண்ணும். திரும்ப அந்த chlorides அம்மோனியா கூட ரியாக்ட் பண்ணி சால்ட்ட ஃபார்ம் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம இங்க பார்ப்போம். சோ அதே chlorides நம்ம எடுத்துட்டோம், அம்மோனியா கூட ரியாக்ட் பண்ணுது. இங்க ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா அம்மோனியம் குளோரைடு NH4Cl. சோ NH3, சோ ஒரு H இங்க இருக்கு NH4Cl. நமக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து அம்மோனியம் குளோரைடு, அது இங்க ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் நான் உங்ககிட்ட சொன்ன வித் எக்ஸஸ் ஆஃப் குளோரின் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இங்க 6Cl2 இருக்கு. அம்மோனியா பாருங்க 4 அம்மோனியா தான் இருக்கு. அப்ப குளோரின் தான் எக்ஸஸா இருக்கு. That's what we call this as excess chlorine. Okay, this is the reaction, fifth property. Next property பாருங்க, formation of amides and nitrides. So இதுல நம்ம monovalent and divalent metal ions எடுத்துக்க போறோம். So எது கூட ரியாக்ட் ஆனா amides nitrides கிடைக்கும் அப்படிங்கறது நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கணும். So first நம்ம strong electropositive metal எடுத்திருக்கோம் like sodium. சோடியம் கூட உங்களுக்கு அம்மோனியா ரியாக்ட் ஆச்சுன்னா இட் ஃபார்ம்ஸ் அமைடு. அதே வந்து டைவேலண்ட் எடுத்திருக்கீங்க மெக்னீசியம். சோ மெக்னீசியம் கூட உங்களுக்கு அம்மோனியா ரியாக்ட் ஆச்சுன்னா இட் ஃபார்ம்ஸ் நைட்ரைடு. சோடியம் அமைடு, மெக்னீசியம் நைட்ரைடு. ஈஸியா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. லெட் us see the equations. இப்போ சோடியம் எடுத்திருக்கேன், அது கூட அம்மோனியாவை ரியாக்ட் பண்றோம். இதோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இட் ஃபார்ம்ஸ் an அமைடு NaNH2. So இது ஈஸியா ரிமெம்பர் பண்ணிக்கலாம். NaNH2, ரிமைனிங் பாத்தீங்கன்னா H2. பேலன்ஸ் நீங்க பண்ணிக்கலாம். சோ நைட்ரஜன் சோடியமோடது நைட்ரஜனோடது ஹைட்ரஜனோடது இத மாத்திரம் நீங்க ரெண்டு சைட்லயும் பேலன்ஸ் பண்ணீங்கன்னா இட் will be very easier. நெக்ஸ்ட் பாருங்க மெக்னீசியம் கூட. சோ நான் உங்ககிட்ட முன்ன சொன்ன சோடியம் கூட ரியாக்ட் ஆனா அமைடு ஃபார்ம் ஆகும். அதே மெக்னீசியம் கூட அம்மோனியா ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு ஃபார்ம் ஆக வேண்டிய ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நைட்ரைடு. சோ நைட்ரைடோட ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெரியும். இட் இஸ் Mg3N2. சோ மெக்னீசியமோடது 2, அதனால கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 2. நைட்ரஜனோடது 3, அதனால இங்க 3 போட்டிருக்கு. சோ மெக்னீசியம் நைட்ரைட். கண்டிப்பா ஹைட்ரஜன் இருக்கறனால ஹைட்ரஜன் வந்து கேஸா இவால்வ் ஆயிடும். So these are the reaction of formation of amides and nitrides. இப்ப next property பாருங்க, reaction with metallic salts. Salts கூட இது ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? So ammonia reacts with the metallic salts like iron. இது ஃபர்ஸ்ட் அயன் கூட பாப்போம். அயன் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா ஹைட்ராக்சைட ஃபார்ம் பண்ணும். அதாவது மெட்டல் ஹைட்ராக்சைடு, அயன் ஹைட்ராக்சைடு. இது வேற மெட்டல் கூட ரியாக்ட் ஆனா வேற டிஃபரெண்ட் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். சோ இந்த இடத்துல நீங்க எது கூட ரியாக்ட் ஆனா என்ன ஃபார்ம் ஆகும் அப்படிங்கறது நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கணும். அயனா இருந்தா மெட்டல் ஹைட்ராக்சைடு, அதே காப்பரா இருந்தா காம்ப்ளெக்ஸ். ஏன்னா அம்மோனியா வந்து அங்க வந்து ஒரு லிகண்டா ஆக்ட் பண்ணும். சோ இட் கேன் டொனேட்ஸ் எலக்ட்ரான்ஸ். அப்ப வந்து அது வந்து லிகண்டா ஆக்ட் பண்ணி காம்ப்ளெக்ஸ ஃபார்ம் பண்ணிடும். சோ இப்ப அது எப்படின்னு நம்ம இப்ப ரியாக்ஷன் மூலமா பார்க்க போறோம். சோ we have taken Fe3+ அப்படின்னா FeCl3 ன்னு அர்த்தம், ஃபெரிக் குளோரைடு. அது கூட அம்மோனியம் அயான் NH4+ and OH-, அதாவது NH4OH இருக்கும். சோ NH4+. சோ இப்போ ஃபெரிக் அயானும் NH4+ அயானும் நம்ம எடுத்துக்கிறோம். சோ இது ரெண்டும் ஒன்னா சேரும் போது உங்களுக்கு இந்த 3OH- இருக்குது இல்லையா? சோ Fe3+ இந்த OH- சேர்ந்து
உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா FeOH thrice and ammonium ions. So ammonium ions FeOH thrice ions உங்களுக்கு கிடைக்குது. So that is metal hydroxides form ஆகுது. So இந்த FeCl3 இருக்கும். So இங்க வந்து NH4OH இருக்கும். So இந்த OH வந்து அயன் கூட சேர்ந்து இங்க வந்து உங்களுக்கு வந்து FeOH thrice ஃபார்ம் ஆயிடுது. இந்த Cl வந்து NH4 கூட சேர்ந்து அம்மோனியம் குளோரைடா வந்துரும். பட் உங்க புக்ல இந்த மாதிரி ஈக்குவேஷன் தான் கொடுத்திருக்காங்க. That's what I'm explaining this. இல்லைன்னா நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம் FeCl3 NH4OH அந்த மாதிரி நீங்க எடுத்து கூட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க காப்பர் கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா இங்க மெட்டல் ஹைட்ராக்சைடு அயன் கூட காப்பர் கூட காம்ப்ளெக்ஸ். So Cu2 plus reacts with ammonia. This act as a ligand and it forms a complex that is copper amine complex. இதோட நேம் பாத்தீங்கன்னா 4 இருக்கு. So tetramine காப்பர் இங்க 2 பிளஸ் Cu2 பிளஸ் 2 அயான். சோ இது நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில இந்த நேமிங் எல்லாம் உங்களுக்கு நான் பிரீஃபா சொல்லுவேன். அப்போ உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ இந்த காம்ப்ளெக்ஸோட நேம் வந்து ஐ ஹவ் given here. So this is the reaction with metallic salts. ரிமெம்பர் பண்ணிக்கோங்க அயன் கூட மெட்டல் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் பண்ணும். தட் இஸ் ஃபெரிக் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் பண்ணும். whereas காப்பர் கூட பாத்தீங்கன்னா நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். The eighth property is formation of amines. So amines எப்படி ஃபார்ம் ஆகும்னு பாத்தீங்கன்னா ammonia it acts as a ammoniated compounds due to ion dipole interaction. So நான் உங்ககிட்ட முன்னவே சொன்னேன் அமோனியா வந்து ஒரு லிகேண்ட் ஆக்ட் பண்ணும். ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ ஃபார்ம் பண்ணும். அது எப்படி ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it is mainly due to ion dipole interaction. So இதுல எது அயான் எது டைபோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட அமோனியா will be your dipole and your Ca2 plus will be your ion. Ca2 plus எடுத்தீங்கன்னா Ca2 plus ion. இதே Cu2 plus எடுத்தீங்கன்னா Cu2 plus ion. So எது பிளஸ்ஸா இருக்கோ அது வந்து அயான். So அதனால அயான் இந்த அமோனியா வந்து டைபோல ஆக்ட் பண்றதுனால அயானுக்கு டைபோலுக்கு ரெண்டுக்கும் அட்ராக்ஷன் இருக்கிறதுனால it is called as ion dipole attraction. So அது எந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான எல்லா காம்ப்ளெக்ஸஸ்லயும் you will be having your ion dipole attraction. இந்த மாதிரி கோபால்ட் அமீன் காம்ப்ளெக்ஸ் சில்வர் அமீன் காம்ப்ளெக்ஸ் இதுல எல்லாத்துலயும் இந்த அட்ராக்ஷன் இருக்கும். அதே மாதிரி இங்க பாருங்க அமோனியா கால்சியம் அமோனியா இதுல எல்லா இதுலயும் இருக்கும். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சோ அதே மாதிரி நீங்க வந்து அமோனியாவை வந்து நீங்க வந்து எக்ஸஸா காப்பர் கூட ரியாக்ட் பண்ணீங்கன்னா இட் ஃபார்ம்ஸ் அ காப்பர் சல்ஃபேட். அதோட கலர் பாத்தீங்கன்னா டீப் ப்ளூ கலர் இருக்கும். சோ அதே மாதிரி அதுக்கு காம்ப்ளெக்ஸும் ஃபார்ம் ஆகும். அந்த காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா திஸ் வில் பி இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து காப்பரமைன் காம்ப்ளெக்ஸும் ஃபார்ம் ஆகும். சோ அமோனியாக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சொல்லலாம். அது நிறைய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட சேர்ந்து நிறைய காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இங்க பாருங்க காப்பர் அண்ட் அமீன். So copper இங்க central metal atom, amine வந்து ligand. So it's a copper amine ligand and this is due to ion dipole attraction. So இங்க வந்து ion வந்து Cu, இங்க dipole வந்து பாத்தீங்கன்னா ammonia. So you have a ion dipole attraction. Next example is nickel amine complex. அப்புறம் cobalt amine complex. அதே மாதிரி silver amine complex. இந்த மாதிரி நிறைய complex வந்து இந்த ammonia வந்து form பண்ணும். So it is one of the best property for ammonia, that is formation of amines. Next வந்து இதோட அமோனியாவோட ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். அதோட ஸ்ட்ரக்சர் ஒரிஜினல் எப்படி இருக்கும்னா இட் இஸ் a pyramidal in shape. சோ அந்த pyramidal in shape இருக்கும்போது அதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் இதுதான் உங்களுக்கு pyramidal shape. சோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுடைய நைட்ரஜன், இந்த ப்ளூ கலர் வந்து நைட்ரஜன் which have lone pair of electrons. இதுல பாத்தீங்கன்னா இந்த N-க்கும் H-க்கும் இருக்கிற பாண்ட் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 1.016 ஆங்ஸ்ட்ராம் அல்லது 101.6 பிகோமீட்டர்னு கூட நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க இந்த பாண்ட் ஆங்கிள். சோ இந்த இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல இருக்க ஆங்கிள் பாத்தீங்கன்னா இட் இஸ் 107 டிகிரி செல்சியஸ் டிகிரி. நெக்ஸ்ட் பாருங்க இங்க நைட்ரஜனுக்கு மேல லோன் பேர் ஒன்னு இருக்கு. சோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதனால ஒன்னு போட்டிருக்கேன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க இது மூணு ஹைட்ரஜன், இந்த பர்பிள் கலர் இருக்கிறது எல்லாம் ஹைட்ரஜன். சோ இதுக்கு பாண்ட் பேர் பாத்தீங்கன்னா 3 பாண்ட் இருக்கு. இந்த நைட்ரஜன் ஹைட்ரஜன் கூட இங்க ஒரு பாண்ட், இங்க ஒரு பாண்ட், இங்க ஒரு பாண்ட். சோ பாண்ட் வந்து 3 பேர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க the structure of ammonia, this is regarded as a
tetrahedral with lone pair of electrons in one tetrahedral position, but hence it is a pyramidal shape. But இதோட shape என்னன்னு பாத்தீங்கன்னா pyramidal shape தான். So அம்மோனியாவை பொறுத்த வரைக்கும் இந்த 3 points remember பண்ணிக்கணும். And it undergoes sp3 hybridization. இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த ஸ்ட்ரக்சர் வரையணும், இந்த bond distance and bond angle, அப்புறம் நைட்ரஜனுக்கு ஒரு lone pair of electrons and 3 bond pairs and its structure is pyramidal. இது நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இதோட யூசஸ் பாருங்க. ஸோ அமோனியாவை நம்ம நிறைய ஃபீல்ட்ல யூஸ் பண்ணலாம், பட் ஐ ஹவ் கிவன் லிமிட்டெட் யூசஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் யூஸ் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இட் கேன் ஆக்ட் அஸ் அ கூலிங் ஏஜென்ட் இன் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ், ஏர் கண்டிஷனிங், அங்கெல்லாம் இட் கேன் ஆக்ட் அஸ் அ வெரி குட் கூலிங் ஏஜென்ட். தேர்ட் பாருங்க, மேனுஃபேக்சர் ஆஃப் நைட்ரிக் ஆசிட்ல கண்டிப்பா உங்களுக்கு அமோனியா இருக்கணும். The last uses பாத்தீங்கன்னா synthetic fibers, இந்த மாதிரி nylon, rayon, so இந்த மாதிரியான ஃபைபர்ஸ்ல, synthetic fibers எல்லாம் we use ammonia. so இதெல்லாம் இன்னும் நிறைய uses இருக்கு, பட் இது உங்களுக்கு மினிமம் தெரிஞ்சிருந்தாலே you can answer for all the questions. இப்ப இதுக்கு ரிலேட்டடான ரிவ்யூ क्वेश्चंस நம்ம இப்ப பார்க்க போறோம். So 1 mark பாருங்க, in which of the following NH3 is not used? So Nessler's reagent. Next பாருங்க, HNH bond angle in ammonia is இது 107 degree Celsius. So I think இந்த question நம்ம previous இதுல வரணும். So but I have given mistakenly, but still உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சுக்கோங்க. Third question பாருங்க, the shape of ammonia molecule is உங்களுக்கு pyramid நான் சொன்னேன். Fourth one, nitric acid can be manufactured by Ostwald process. So the fifth question, ammonia reacts with excess of chlorine. Excess அப்படினு வந்தாலே it gives NCl3. இன்னொன்னு இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், NCl3 is an explosive substance. இதையும் சில டைம் 1 மார்க்ல கேட்பாங்க. Next 2 mark question பாருங்க, what happens when ammonia is heated above 500 degree Celsius? என்ன ஆகும்? It decomposes to nitrogen and hydrogen. Next, illustrate the reducing property of ammonia with an example. The third one is ammonia reacts with HCl to give what? And the product நீங்க எழுதணும். 3 mark questionsல explain the following reaction. First question வந்து reaction of excess of ammonia with chlorine. The second one பாருங்க, reaction of ammonia with excess of chlorine. ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குன்னு சொன்ன, ஒன்னு excess of ammonia, இன்னொன்னு excess of chlorine. So இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் எழுதணும், and it is an important 3 mark question. Second question பாருங்க, how does ammonia react with metallic salts? So metallic salts கூட react பண்ணிச்சுனா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? So அதுக்கு தான் நான் உங்ககிட்ட நல்லா சொன்னேன். So iron and copper எல்லாம் உங்களுக்கு சொன்னேன். நீங்க ஹைட்ராக்சைட்ஸ், காம்ப்ளெக்ஸ், so easily you can remember. So அதை பேஸ் பண்ணி நீங்க இந்த எல்லா क्वेश्चंसக்கு ரிவ்யூ क्वेश्चंसக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். இது அல்லாம புக்ல இருக்கிற இந்த கண்டென்ட், இதுல இருக்கிற எல்லா கண்டென்ட்ஸும் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. பிகாஸ் the 1 mark questions எல்லாம் வந்து எங்கிருந்து வேணாலும் உங்களுக்கு கேட்பாங்க. Hope you have understood this. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe to Chemistry First YouTube channel. Thank you and see you all in the next video.